ஓம் சாந்தி. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இப்போ இன்றைக்கி எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிட்டாங்க அனுபவங்கள் எல்லாம். மென்டல் ஹெல்த், மன ஆரோக்கியமும் மன நோய்களும், இந்த ரெண்டு விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்னுடைய அறிவுக்கும் நான் படித்தது, நான் விளங்கி கொண்ட வச்சு நான் இந்த என்னாலான ப்ரெசன்டேஷனை செய்கிறேன். என்னிடம் பார்க்க அனுபவசாலிகள் இருப்பாங்க. யார் யாருக்கு அது எதுவும் நம்முடைய அறிவுக்குள்ள இன்னும் என்ன தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ அதில் மென்டல் ஹெல்த். இப்போ உங்களுக்கு பிரதர் சொன்னார் இல்லையா, எத்தனை வகையான ஹெல்த் இருக்குது? 4 வகையான ஆரோக்கியத்தை பற்றி சொன்னாங்க. WHO டெஃபினிஷன்: உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சமுதாய ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம். இது 4 உங்களுக்கு தெரியும். இதில் முக்கியமானது மன ஆரோக்கியம் இல்லையா? மனம் ஆரோக்கியம் இல்லாட்டி எல்லாமே ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம மன ஆரோக்கியம் உடையவர்களாக இருக்கணும். நம்ம மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளணும். நமக்கு மனநோய்கள் இல்லாமல் இருக்கலாம், நான் மன ஆரோக்கியமாக இருக்கா. இப்போ WHO வரைவிலக்கணம் மன ஆரோக்கியத்துக்கு, மன ஆரோக்கியம் என்றால் என்னது? ஒருத்தர் அவருடைய தன்னுடைய தன்னால் முடிஞ்ச தகைமைகள் என்ன, தன்னுடைய பலம், தன்னுடைய பலவீனம் ரெண்டையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். சரியா? தன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன. அப்போ பிராமணர்களாக்கி நம்ம கூட மாற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய பலவீனங்களை நம்ம புரிஞ்சிக்கிறையில், அதை ஏற்றுக்கிறையில், அதனால் நம்ம பலவீனத்தை மாற்ற முடியாமல் இருக்கிறோம்னா அந்த ரீதியிலே நம்ம மன ஆரோக்கியமானவர்னு சொல்ல முடியாது. அப்போ மன ஆரோக்கியமானவர்கள் ஒரு குவாலிட்டி, அவங்களுடைய சொந்த பலம் பலவீனங்களை புரிஞ்சிக்குவாங்க. வாழ்க்கையினுடைய நாளாந்த மன அழுத்தமான சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலுடையவங்களாக இருப்பாங்க. சரியா? அடுத்தது அப்படி இருக்கிறதால அவங்களால நல்ல பலனுள்ள முறையில், தனக்கு மற்றாக்களுக்கும் பலனுள்ள முறையில் தன்னுடைய காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும். தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்குரிய விஷயங்கள் என்றாலும் சரி, தான் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப ப்ரொடக்டிவாக, அதாவது ரொம்ப ஒரு சரியான விதத்தில் அவங்க ரொம்ப விவேகமாக அவங்களுடைய காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றது அவங்க சமுதாயத்துக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பை கொடுப்பாங்க, ஒரு கண்ட்ரிபியூஷன். அவங்க வாழ்கிற சமுதாயம் ஒரு சமுதாயத்தோட நலனுக்காக பாடுபடுறவங்களா, உழைக்கிறவங்களா இருப்பாங்க. சரியா? இந்த 4 விஷயம் WHO டெஃபினிஷனில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்டலி ஒரு ஹெல்த்தியான ஆள். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சொன்ன மாதிரி நம்ம எல்லோரும் மென்டலி ஹெல்த்தியா? சொல்லுங்கள். மென்டலி ஹெல்த்தியா? அதாவது பாருங்கள், இது நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான். நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு சைக்கியாட்ரி பேஷண்ட் சொன்ன விஷயம். சரியா? ஒரு மேடம் சொன்னால் பேஷண்டெல்லாம் எழும்பி போங்கன்னு அந்த லெக்சர் நடக்கும்போது அந்த வார்டில். அப்போ அந்த பேஷண்ட் கேட்டுச்சு, மேடம் யார் பேஷண்ட்? 0லேருந்து 100 எடுத்துக்கொண்டா நீங்கள் கொஞ்சம் இந்த பக்கமாக இருக்கிறீங்க, நாங்கள் கொஞ்சம் அந்த பக்கமாக இருக்கு. உண்மையிலே 100% மென்டலி ஹெல்த்தி நான் நினைக்கிறேன் சத்திய திரேதாயுகங்கள்லே தான். துவாபரகத்துலேருந்து விகாரங்கள் வந்த பிறகு எப்படி சொல்ல முடியும் நம்ம மென்டலி ஹெல்த்தின்னு? இல்லைங்கிட்டு தான். இப்போ 100% நீங்கள் நமக்கு நாலேஜ் இருக்கிறபடி அது 100% சத்திய திரேதாயுகங்களை எடுத்துக்கொள்ளுங்களே. இங்கால சைவர்னோன்னா மென்டலி ஹெல்த்தி. இது நடுவில் இருக்காங்களே மென்டலி டிஸ்ட்ரெஸ் பீப்புள், அந்த கேட்டகரிக்கு நம்ம எல்லோரும் வருவோம். சரியா? ஒரு நேரம் ஆரோக்கியமாக இருப்போம், ஒரு நேரம் அப்செட் ஆகிடுவோம். சரி, அப்போ நம்ம அந்த நடுக்கில் இருக்கிறாங்க, மென்டலி டிஸ்ட்ரெஸ். இப்படி இருக்கிற நம்ம இந்த 100 நோக்கி போகிறது தானே இலக்கு நம்மட, இல்லையா? மென்டலி பாபா எதுக்கு பற்று கொடுக்குறாரு? 100% மென்டலி ஹெல்த்தியான சத்யநாராயணன் மாதிரி வர்றதுக்கு தானே. ஸோ அது ஒரு இலக்கு தானே. அப்போ அதை நோக்கி வர்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ அப்படி என்றால் நம்மளோட குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும்? இது நமக்கு பாபா கொடுக்குற நாலேஜ் தான். இமோஷனல் ரெசிலியன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, குவாலிட்டி. மென்டலி ஹெல்த்தி பீப்புளுண்டா ரெசிலியன்ஸ், அதாவது மீள்தன்மை. இப்போ உங்களுக்கு கோவம் வந்துச்சா, வித்தின் செகண்ட் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஆகிட்டீங்கன்னா மென்டலி ரெசிலியன். உங்களுக்கு ஒரு வேஸ்ட் தாட்ஸ் வந்துச்சா, யாராவது செய்கிறத பார்த்து டக்குன்னு பாபா என்ன சொன்னார் அண்டே கூட,
கடைசி டெஸ்ட் பேப்பர் என்ன, முற்றுப்புள்ளி வைக்கிறது தான். ஃபஸ்ட் லாஸ்ட் டெஸ்ட் பேப்பர். இப்போ எதுண்டாலும் ட்ராமா கர்மா எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு செகண்டில் முற்றுப்புள்ளி வச்சுட்டு பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சால், மென்டலி ஹெல்த்தியாக, உங்களோட அமைதி சந்தோஷத்தை இழக்காமல் டக்குன்னு குயிக்காக நீங்கள் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இமோஷனலி ரெசிலியன்ஸ், அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். எவ்வளோ குயிக்காக ஒரு எதிர்மறையான விஷயத்துலேருந்து எதிர்மறையான குணங்கள் உங்களை பாதிக்கும் போது எவ்வளோ குயிக்காக நீங்கள் உங்களோட பழைய பாசிட்டிவான நிலைக்கு வாரீங்க. அப்செட் ஆகாமல் குயிக்காக செட் பண்ணிக்கிட்டு நம்மளோட அமைதி சந்தோஷத்தை பாதுகாத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ அந்த குவாலிட்டி இருக்கும். ரெண்டாவது செல்ஃப் எஸ்டீம். இது கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குறது தான். எப்போவுமே சுயமரியாதையில் இருங்க. தன்னை பற்றி அது சொன்ன மாதிரி நான் விஷ்ணுன்னு நினைக்கிறேன் இல்லை, அது வேறு பர்சனாலிட்டி. அதாவது தன்னுடைய சுயமரியாதை. பாபா சொல்லுவேன், நான் ஒரு அமைதி தர்மத்தில் வாழ்கிற ஆத்மா, நான் சூரிய வம்சத்தினுடைய தேவாத்மாண்டா என்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும். தன்னை பற்றி எப்போவுமே ஒரு நல்ல ஆரோக்கியமான மதிப்பீடு என்கிட்ட இருக்கணும். செல்ஃப் எஸ்டீம்ன்றது அதான் சுய மதிப்பீடு. நான் எப்போவும் என்ன சரியான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆரோக்கியமான நிலையில் இந்த சுயமரியாதையை பெணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. உங்களுக்கே தெரியும், உங்களோட சுயமரியாதைகளோட லிஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஆனால் அது ப்ராக்டிஸில் நடைமுறையில் இருக்கணும். ஓகேயா? அப்போ பொதுவாக ஒரு சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்க தன்மையில் ஒரு நல்ல மதிப்பீடு வச்சுருக்கிறவங்களா இருக்கணும். மற்றது இமோஷனல் இன்டெலிஜென்ட், உணர்வு பூர்வமான விவேகம். சரி, அடுத்த குவாலிட்டி நான் வளர்த்துக்கொள்ள வேண்டியது. அதாவது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் என்னுடைய உணர்வுகளையும் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு முரண்பாடு ஏற்படுத்தாமல் அந்த சூழலை விவேகமாக கையாளுகிற ஆற்றல். சரியா? எது நடந்தாலும் பாபா என்ன சொல்லியிருக்கிற, அகநோக்கில் இருங்க. அகநோக்கில் இருந்து இது நடந்ததால் நான் எப்படி, என்னுடைய மனநிலை என்ன, என்னுடைய எண்ணங்கள் என்ன, நான் இதை பேச போகிறேன், முன்னால் இருக்கிறவர் எப்படியான மனநிலையில் இருக்கார். ஸோ இப்போ முரண்பாடு வராமல் இதை எப்படி நான் விவேகமாக கையாளுறேன். ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கணும், இமோஷனல் இன்டெலிஜென்ட். அதாவது சொல்லுவோம், அதில் நிறைய விஷயம் இருக்குது, அது வேறு ஒரு பெரிய சாப்டர். அதில் எம்பத்தி ஒன்று இருக்குது, மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிறது. புட் யுவர் செல்ஃப் இன் அதர் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்றாக்க ஒரு சந்தர்ப்பத்திலும் அவங்களுடைய மனநிலை என்ன, அவங்களோட சுச்சுவேஷனை நான் இருந்தால் நான் என்ன எப்படி இருப்பேன், அப்போ நான் எப்படி அவங்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு குணம். மற்ற தன்னுடைய நம்பிக்கை முக்கியமாக நம்மளும் வளர்த்துக்க வேண்டிய என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நம்பிக்கைகளை வெளிப்படுத்தும் போது முரண்பாடு இல்லாமல் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தராக இருக்கும். இப்போ ராஜயோகா அப்படி நம்ம சொல்கிறேன்னு வைங்களே, யாராவது ஆர்கியூ பண்ணால் என்ன சொல்லுவீங்க, இது எங்களுடைய நம்பிக்கை, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணலாம், இல்லை உங்களோட நம்பிக்கை சரியாக இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் அதை பின்பற்றலாம். உங்களுக்கு எது சரி பிழையோ அது உங்கள் விருப்பம், உங்களோட சாய்ஸ். இப்போ என்ன வராது, முரண்பாடு, ஆர்கியூமெண்ட் வராது. ஒரு பப்ளிக் ப்ரோக்ராமோ ஒரு எக்ஸிபிஷனோ நடக்கும்போது இதெல்லாம் நமக்கு தேவையானது. நம்மளோட நம்பிக்கை இல்லாட்டி நம்ம ஒரு காரியம் இயலாதுன்னு சொல்கிறேன்னு வைங்களே, அசர்ட்டிவ்னஸ்ன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. சிலதை நம்ம இயலாதுன்னா நல்ல விதமாக சொல்கிறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க மனசு பாதிக்காமல் அதை நல்ல விதமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல், ஆம் இல்லைன்றதை கூட அதை கரெக்டாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல். இப்படி நிறைய விஷயங்கள் இமோஷனல் இன்டெலிஜென்ஸில் இருக்குது. அடுத்தது ஆன்மீக ஆரோக்கியம். அது உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம எப்படி ஆன்மீகமாக நம்மளோட தீய விஷயங்கள் நெகட்டிவிட்டியிலேருந்து விடுபட்டு நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது. மற்றது சமுதாயத்தோட ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும். எல்லாரோடையும் ஒரு நல்ல முரண்பாடு இல்லாத உறவு முறையை வளர்த்துக்கொள்ளணும். யாரோடையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, முரண்படக்கூடாது. ஆரோக்கியமான உறவு முறைகளை வளர்த்துக்கொள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்கு முக்கியமான விஷயம். சரியா? அடுத்தது சும்மா ஒரு சில குவாலிட்டிஸ் ஆஃப் மென்டலி ஹெல்த்தி பீப்புள். நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு, நீங்கள் மென்டலி ஹெல்த்தியாக இருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கொள்ள சில விஷயங்கள். நம்ம மன ஆரோக்கியமாக இருந்தால் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் சவால்கள் இருந்தாலும் மற்றாக்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மனநிலையுடையவங்களாக இருப்பாங்க மென்டலி ஹெல்த்தி பீப்புள். நான் உதாரணத்துக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், என்ன குல்சா டாடிக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க அவ்வளோ பெயினில் இருக்கும்போது அவங்க டாக்டர்கிட்ட என்ன கேட்டாங்க, டாக்டர் ஹவ் ஆர் யூ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. ஸோ அவங்க சொந்தமாகவே பெயினில் இருக்காங்க, ஆனால் அவங்க மற்றாக்க நல்லா இருக்கணுமெண்டு
நினைக்கிறேன். அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மத்தாக்கு நல்லா இருக்கணும். ஸோ அந்த மத்தாக்குடைய நலனில் அக்கறையுடையவர்களாக இருப்பாங்க. மற்றது அவங்க யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டாங்க இல்லையா? மென்டலி ஹெல்த்தின்னா என்ன செய்ய மாட்டோம். இப்போ பாபாவுடைய சேவையை நான் செஞ்சால் என்ன, யாராவது என்னுடைய சகோதரம் செய்தால் என்ன, ஓகே தானே, நமக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை தானே. ஸோ அப்போ நமக்கு என்ன வரக்கூடாது, எந்த ஒரு விஷயத்திலும் மத்தாக்க மேலே பொறாமல் இருக்காது. மற்றது அவங்களுக்கு பவுண்ட்ரிஸ் தெரியும். நல்ல உறவு முறைகளில் யாரோட எப்படி பழகணும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பள்ளம் இருந்தால் ஒருக்கா தான் விழுவோம், எந்த நாளும் போய் அதில் விழுவோமா. இப்போ சிலருடைய சம்ஸ்காரங்கள் குணங்களை புரிஞ்சிக்கிட்டு எப்படி விலத்தி போகிறது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, ஒவ்வொருத்தரோட எந்தளவு தூரம் நம்ம பழகணும், பவுண்ட்ரிஸ், அந்த மாதிரி உறவு முறைகளில் அவங்க நல்ல இதுகளை வச்சுருப்பாங்க. மற்றது அவங்க தங்களில் கவனம் செலுத்துவாங்க. மென்டலி ஹெல்த்தியாக இருக்க, ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருக்க, எல்லா விதத்திலும் தங்கள் மேலே தங்களோட நலனில் கவனம் செலுத்துவாங்க. அதே நேரம் மற்றவர்களும் நல்லா இருக்கணும், அவங்களோட நலன்லேயும் அக்கறையுடையவங்களாக இருப்பாங்க. அதே நேரம் தற்காலத்தில் வாழ்கிறவங்களாக இருப்பாங்க. லிவ் இன் த ப்ரெசன்ட். பழையசை நினச்சிக்கிட்டு எதிர்காலத்தை நினச்சிக்கிட்டு இருக்காமல் இப்போ என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணக்கூடிய ஆற்றல். அடுத்து ஓப்பன் மைண்டட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். யார் என்ன சொன்னாலும் சிலர் இருக்க ஒரு ஃபிக்ஸ் ஐடியா வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே அவங்க எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க கதவை மூடிதான் இருக்கு, நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் திறக்காது. ஸோ ஓப்பன் மைண்டட்னால் எதையும் படிக்கிறது, இன்னும் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து படிச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம புதுசாக படிச்சுக்கலாம். இப்போ எப்போவுமே ஓப்பனாக இருப்பாங்க அவங்கள வளர்ச்சியில். க்ரோவிங் மைண்ட், எதையும் நான் வந்து புதுசாக படித்து மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஓப்பன் மைண்டாக இருப்பாங்க. அதே நேரம் ஃப்ளெக்சிபிள், எதுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப வளைஞ்சு கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. அதே நேரம் ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுபட்டிருப்பாங்க. சரியா? ட்ரக்ஸ் அடிக்ட், இப்போ நிறைய விஷயம் இருக்குது தானே, ஆல்கஹோலும் ஏதோ வெத்தில் போடுறோம், இப்படி ஏதாவது ஒரு ஆரோக்கியமற்ற பழக்கத்தில் விடுபட்டிருப்பாங்க. அதே நேரம் அவங்க மனப்பதட்டத்தை, அதாவது மன அழுத்தத்தை நல்ல முறையில் கையாளக்கூடிய ஆற்றல். எப்போவும் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் கஷ்டங்களை பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு நல்ல சாதகமான மனோநிலையோடு பார்க்கக்கூடியவங்க. தேவையான போது சரியான இடத்துல இருந்து தன்னுடைய ஆரோக்கியத்துக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்குமான சரியான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சில மென்டலி ஹெல்த்தியான ஆக்களுடைய குணங்கள். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஐடியா. அடுத்தது ஸோ அப்போ என்ன பார்த்தோம், மன ஆரோக்கியம்னா நம்ம எப்படி இருக்கணும் இல்லையா. ஸோ என்னென்ன மாதிரியான குணங்கள் இருக்கணும். ஸோ பொதுவாக சொன்னால் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் ஒரு நிரந்தர மனம், ஸ்டேபிள் மைண்டாக இருக்கணும். உள்ளார்ந்த அமைதி சந்தோஷத்தை இழக்காமல் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சிந்தித்து செயற்படக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமானவர்களாக நம்ம இருக்கணும். ஓகேயா? அடுத்த கேட்டகரி தான் மென்டல் இல்னஸ். அதாவது ஒரு எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி நடுவில் நம்ம இருக்கிறோம். எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் அது நம்மளோட வாழ்க்கையை பாதிக்குது, நம்முடைய குணங்களோ சில சிம்டம்ஸ் நம்மளையும் பாதிக்குது, நம்மளோட சொந்த வாழ்க்கையையும் நம்ம பாதிக்குது, இன்னொருத்தரையும் பாதிக்குது. அப்படி பாதிப்பான நிலை வரும்போது அது ஒரு என்ன ஆயிடுது, நோயாயிரும். அப்போ மென்டல் இல்னஸ்ன்னு சொல்கிறது அது என்ன மாதிரியான சூழ்நிலைன்னா, ஒருத்தருடைய சிந்தனைகள், அவருடைய உணர்வுகள், அவருடைய மனநிலை, மூட்ஸ், அவங்களோட பிஹேவியர் எல்லாமே என்னவாக இருக்குது, ஒரு ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும்போது, அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. சில நேரம் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் வர்ற சின்ன சின்ன விஷயங்களால் அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க டக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க, ஓகே ஆயிடுவாங்க. அப்படி இல்லை, ஒரு 6 monthsோ ஒரு 3 monthsோ அவங்க கண்டினியூஸாக இந்த பிரச்சனையிலே இருக்காங்க. அதாவது அவங்களுடைய சிந்தனைகள் ஆரோக்கியம் இல்லாமல் முரண்பாடாக இருக்குது, உணர்வுகள், அவங்களுடைய மனநிலை, மூட்ஸ், அவங்க நடந்துக்கிற விதம், இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்கள பாதிக்கும் போது, அது எதிர்மறையான ஒரு தாக்கத்தை அவங்கள ஏற்படுத்தும் போது என்னன்னு சொல்கிறோம், மென்டலி இல், மன நோய் வாய்ப்பட்டவங்களாக இருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், பொதுவான ஸோ இது காரணம் என்ன, மென்டலி நம்ம மன ஆரோக்கியமற்றவர்களாக மனநோயுடையவர்களாக இருக்கிறதுக்கான காரணங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலது பயாலஜிக்கல் ஃபேக்டர். முக்கியமாக விளங்கிக்கொள்கிற இதான். இப்போ பிரதசீலன்னு சொன்ன மாதிரி நம்ம மருந்தெடுக்க மாட்டோம், ஏன்னா நம்மளை பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. சோஷியல் ஸ்டிக்மா நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு
சிஸ்டர் நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள், உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னா உங்களுக்கு சேசுவாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம் அந்த பிரேக் பண்ணுறது. அது ஒரு இருக்குது, பிரேக்கிங் சீக்ரெட்னு மெடிக்கல் இதில் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஒரு கேன்சருண்டா அதை எப்படி பிரேக் பண்ணணும், பிரேக்கிங் பேட் நியூஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது. ஸோ திடீர்னு சொல்ல முடியாது. இப்போ நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். பாவம் அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுறாங்கன்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நம்ம மருந்து எடுத்து கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க, நம்மளை ஏசுவாங்க. சரினா ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போன பிறகு தான் ஏற்றுக்குவாங்க. சரித்தானே? அப்போ காரணம் என்னென்னா அந்த சோஷியல் ஸ்டிக்மா, நம்மளை பைத்தியம்னு சொல்லிடுவாங்க, மற்றாக்க நம்மளை பார்க்குற விதம், அதில் ஒரு நமக்கு பயம், சொல்ல மாட்டோம். சரியா? ஆனால் எப்படி சீனி வியாதி இன்சுலின் குறைஞ்சி வருதோ அதே மாதிரி நிறைய மனநோய்களுக்கு காரணம் பிரெயின் கெமிஸ்ட்ரி. நம்மளோட மூளையில் சில கெமிக்கல்ஸ் சரியான பேலன்ஸில் இருக்கணும். வாழ்க்கை ஒரு பேலன்ஸ் தான். அப்படி தானே? சோடியம் குறைஞ்சாலும் பிரச்சனை, கூடுனாலும் பிரச்சனை. அப்படி உடம்புல எல்லாம் ஒரு பேலன்ஸில் இருந்தால் தான் அது ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தான் மைண்டும். மூளையில் இருக்கிற டோபாமின், செரட்டோனின், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதில் வர பாதிப்புகள், அது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு சிக்னல் கொண்டு போகிற கெமிக்கல்ஸ் இருக்குது. ஏதாவது நரம்பு களங்களில் உடம்புட பல பகுதிகளுக்கு சிக்னல், ஒரு சிக்னல் தானே, அதை நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது, அந்த நெட்வொர்க் கொண்டு இருக்குது தானே நரம்பு, அதில் பேலன்ஸில் இல்லாமல் போகிறது ஒரு காரணம். சரியா? இப்போ உதாரணத்துக்கு டிப்ரெஷன் எடுத்துக்கொண்டிங்கன்னா செரட்டோனின், டோபாமின் அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதால தான் அந்த சிம்டம்ஸ் வருது. அப்போ அவங்க ஸ்ட்ராங்காக நினைப்பாங்க தான் சூசைட் பண்ணணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சூசைட் பண்ணுறது கதைச்சி சிரித்து அனுப்பிட்டோம். ஆனால் திருப்பி வீட்டை போனோடனே அது ஒரு எமர்ஜென்சி. சூசைடல் ஐடியாஸ் ஒருத்தருக்கு இருந்தால் அது எமர்ஜென்சி. நீங்கள் கட்டாயமாக அவரை ஷுவர் பண்ணணும், அவர் டாக்டர்கிட்ட போகிறாரான், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கும் அதை இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை நாங்கள்லாம் உடனே ரிஃபர் பண்ணுவோம். இப்போ ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் அது அர்ஜென்ட்னு போட்டு அந்த நமக்கு சைக்காட்ரிக் யூனிட் இருக்குது, ரிஃபர் பண்ணும். ஸோ அப்போ என்ன நடக்குமெண்டா, அந்த டோபாமின் அது 100% க்யூரபிள். டிப்ரெஷனை பொறுத்த மட்டும் அந்த கெமிக்கல் சரியாக பேலன்ஸ் ஆகிட்டுன்னா அவங்க நார்மல் ஆயிடுவாங்க இல்லையா? அப்போ ஒரு நல்லா இருக்க போகிற ஒரு ஆள் அநியாயமாக சாக போகிறத என்ன செய்கிறோம்? அப்போ நிறைய பேர் அதை சொல்லாமல் தான் என்ன செய்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஆட்கள் வருவாங்க, அதுதான் எமர்ஜென்சி. அதை நீங்கள் மறக்கக்கூடாது. சரியா? அந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸில் வர பிரச்சனைகள் அந்த பேலன்ஸ் இல்லாத ஒரு காரணம். பட் அது ஜெனட்டிக். ஃபேமிலியில் யாருக்காவது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியில்லாத போது அவங்களுக்கு வரக்கூடிய சான்ஸ் கூட, சீனி வியாதி மாதிரி தான், கூட சான்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வாரத்துக்கான சான்ஸ் இருக்குது. மற்றது சில நேரம் ஏதாவது பிரெயின் டேமேஜ், ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது உண்டால் அவங்களுக்கு, இல்லாட்டி ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு கட்டி ஏதாவது, அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையால் மூளையில் வர்ற அந்த டேமேஜாலையும் அந்த மென்டல் இல்னஸ் கடைசியில் வரலாம். மற்றது க்ரானிக் இல்னஸ், அதாவது இப்போ ஒருத்தர் கேன்சர்னு வைங்களே, ரொம்ப நாளாக வருந்திக்கிட்டு இருக்கு, அவர் சீனி வியாதி, கால் வெட்டி, புண்ணு காயாமல், இப்படி காலமாக அவங்க வருந்திக்கிட்டு இருக்கும்போதும் என்ன ஆகும், அவங்களுக்கு டிப்ரெஷனோ வேறு வியாதியோ வரலாம். சில மருந்துகளும் அந்த மாதிரி சிம்டம்ஸ், மென்டலி இல்லாத சிம்டம்ஸ் தான் கொண்டு வரும். அடுத்தது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தருடைய மனநிலை, மனநோய்க்கு எப்படி காரணமாகுது, நம்ம பார்த்த மாதிரி அவரோட எப்போவுமே தன்னை தாழ்வாக நினைக்கிறது, அப்படியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும்போது, அதாவது மன அழுத்தத்தை சரியாக கையாள முடியாத போது, சமுதாயத்தில் மற்றவர்களோடு பழகிற விதங்கள் அவங்களுக்கு தெரியாத போது, அவங்க எதிர்மறையாகவே சிந்திக்கிற ஒருத்தராக இருக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி மனநோய்க்கு ஆளாகிற சந்தர்ப்பங்கள் வரலாம். அடுத்தது சின்ன பிள்ளையில், அதாவது நம்ம சொல்லுவோம் தானே, சிறுவராக வளரும் போதே அவங்க வளர்ந்த சூழ்நிலைகளில் ஏற்படுற பிரச்சனைகள். சிலருக்கு பாருங்கன்னா, வீட்டில் இப்போ ஒரு குடிகார தகப்பனோ இல்லாட்டி ஏதோ ஒன்று இருக்கும்போது அடி வாங்குறது, அந்த சூழ்நிலை, அவங்க வீட்டில் நடக்கிற சண்டைகள், பிரச்சனைகள், இதே பார்த்து வளர்றது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றது அவங்க உணர்வு ரீதியாக அவங்க நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இப்போ சிலரை கொண்டு போய் பேரண்ட்ஸ் இன்னொரு வீட்டில் வளர்க்க விடுறாங்கன்னு வைங்களே, இப்போ சிலர் சொல்லுவாங்க, இப்போ அவங்க அடிப்பாங்க, அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க, அவங்களோட பிள்ளைகளை நல்லா கவனிப்பாங்க. இப்போ அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க என்ன செய்கிறாங்க, உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன வயசில் பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு ஆக்சிடெண்ட்ல எதுலேயோ. ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்கும் அவங்க அந்த மென்டலி இல்லாத காரணம் இருக்குது. அடுத்த சமுதாய ரீதியாக பார்த்தோம்னா அதுதான், குடும்பத்தில் வர்ற முரண்பாடு, பிரச்சனை, வறுமை, தொழில் இல்லாதது இல்லையா. சிலருக்கு
பிள்ளைகள் மலட்டுத்தன்மை, இந்த மாதிரி சமுதாயத்தில் எல்லாரும் அவங்கள கேட்பாங்க, என்ன பிள்ளை இல்லையா, பிள்ளை இல்லையா, இல்லையா? ஸோ பிள்ளை ஒரு காலத்து பிறகு பிள்ளை. அன்றைக்கு ஒரு நர்ஸ் ஒரு ப்ரோக்ராத்துக்கு போயிருந்தேன். அதில் வந்து ஒரு நர்ஸ் அவள் 5 இயர்ஸாக சைல்டு இல்லையா, இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா. ஆனால் அந்த பிள்ளை வந்து அபோஷன் ஆக போகுது. அவட ஏதோ டெஸ்ட் வந்து சரியில்லை, அதுதான் அவள் வந்து அழுகிறா. அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளை என்ன ஆக்குது, மனநோயாளி ஆக்கலாம். ஸோ அப்போ அதனால தான் அந்த சில நேரம் அதான் நம்ம சென்டருக்கு வரும்போதோ வர்றவங்க கோர்ஸ் எடுக்கிறவங்க காலம் போய்க்க அவங்களோட பேக்ரவுண்ட் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்றதை என்ன செய்ய முடியும், நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சைக்காட்ரி வருத்தம் இருக்கிற டாக்டர்ஸும் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க தான். அதுக்காக வேலையை விட்டு நிப்பாட்டுறோமா? நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா அவன் இன்னும் என்னவாயிடுவான், வீட்டில் போய் சும்மா இருந்தால் இன்னும் நோயாளி. ஓரளவுக்கு அவங்களோட எல்லாருக்கும் எல்லாம் பாதிக்கப்படாது. அவங்களால ஒரு நோயாளியை இது பண்ணி மருந்து கொடுக்க முடிஞ்ச ஆற்றல் இருந்தால் அவங்க தொடர்ந்து வேலை தான் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம சென்டர்லேயும் அவங்க பெரிய இஷ்யூவாக இல்லாட்டி விளங்குதா, அவங்கள புரிஞ்சிக்கிறோம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அனுப்புகிறோம். ஆனாலும் சில சந்தர்ப்பத்தில் சென்டருக்கு வரவே நாண்டு சொல்ல முடியும். அவங்க சென்டரில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாட்டி அவங்க ஏதோ வந்து ஒரு கர்மையாக செய்துட்டு ஒரு தியானத்தை செய்துட்டு அவங்க ஏதோ போகிறாங்கண்டா அந்த ஆத்மாக்கும் என்னது, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை தானே. ஸோ ஆனால் அது நமக்கு தெரியணும், அதுக்கு நம்ம மென்டலி ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி அப்போ நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய மென்டல் ஹெல்த்தை என்ன செய்யணும், வளர்த்து கொள்ளணும். ஸோ அப்போ யாரை செக் பண்ணணும், அந்த நாளை வளர்த்துக்களை இமோஷனல் ரெசிலியன்ஸ், இமோஷனல் இன்டெலிஜென்ட், இமோஷனல் என்ன செல்ஃப் எஸ்டீம், இது எல்லாம் ஆன்மீக ஆரோக்கியம் இருக்கிறவங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியாதுன்னு இல்லை தானே, தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் உங்களுக்கே தெரியும், ஒருத்தர் வந்து கத்திட்டு போவார், திருப்பி வர்றதுக்கு, திருப்பி பழைய நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அவருக்கு. நம்ம எவ்வளோ தூரம் ரியாக்ட் பண்ணுறோம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில், இல்லையா? சிலர் கேட்பாங்க, சென்டர்லே கேட்பாங்க, அந்த மொப்பர் முக்கியமாக அந்த ஸ்டூடெண்ட் முக்கியமானு கேட்டாங்க ஒரு நாள். ஏண்டா அவர் மாறி மொப் பண்ணி போட்டார், அப்போ கத்தி போட்டாங்க, அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வரமாட்டார் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்முடைய ஏன்னா நம்ம இந்த ஒவ்வொரு சென்டரும் என்ன மன ஆரோக்கியத்துக்கான வைத்திய நிலையம் தானே. பாபா என்ன சொல்கிறாரு, யூனிவர்சிட்டிக்கும் ஹாஸ்பிட்டல் தானே. அப்போ நம்ம என்னத்தை உருவாக்கணும், ஆரோக்கியம். இது வந்து மன ஆரோக்கியம் இல்லாமல் ஒருத்தர் இருக்கார், அவரோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குன்னு நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கான சில அறிகுறிகள். சரியா? ஒன்று வந்து தூக்கம் இல்லாமல், அவர் சொன்ன மாதிரி தூக்கம் வருதில்லை. இப்போ சென்டரில் ஒருத்தர் வந்து தூங்குறாங்கன்னா அதுக்காக நீங்கள் எல்லோரும் மென்டலி ஹெல்த்தி இல்லைன்னு நினைக்க வேணாம். ஒரு நேரம் அவங்க வீட்டில் லேட்டாக படுத்துருக்கலாம், ஏதோ ஒரு இஷ்யூ, சில மருந்து எடுக்கலாம். ஆனால் அவங்க அடிக்கடி தூங்குறாங்க, தூக்கம் இல்லை அவங்களுக்கு மற்ற நேரத்தில். இங்கே வந்து தான் பாபாவோட முரளி வந்து ஒரு தாலாட்டு மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் ஒருத்தர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாருன்றாலும் என்ன செய்யணும், பார்க்கணும் அவர் மென்டலி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு தூக்கம் இல்லை, அப்படி தான் ஃபஸ்ட்டாக சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கேட்போம், ஏன் தூக்கம் இல்லை, என்ன பிரச்சனை? அப்புறம் சொல்லுவாங்க ஒய்ஃபோட பிரச்சனை, அழுவாங்க. அதுக்கப்புறம் தான் அழுவாங்க, ஒய்ஃபோட பிரச்சனை, ஹஸ்பண்டோட பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரியான. இப்போ அவங்க ஏதோ ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவங்களோட கொஞ்சம் கதைச்சி பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். முதல்ல அவங்க கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்கும், தூக்கம் வருதில்லை. அப்போ தூக்கம் வராதது, மற்றது ஸோ நம்ம பசி இல்லை, பசிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அது வந்து ஒரு நோய்க்கும் பசிக்காமல் போகும். அதான் சொன்னேன், இது எல்லாமே மனநோய்க்குரியது அல்ல. இப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்தாலும் என்ன வராது, பசி வராது. அதுக்காக அது இப்போ மனநோயின்னு சொல்ல முடியுமா? அது காரணமே இல்லாமல் சில சிம்டம் இருக்கும், விளங்கப்படுத்தலாம் வேற ஒரு காரணத்தால். பசி இல்லாமல் இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது, தலைவலி, கை கால் வலி, எந்த நேரமும் ஒரு வலி தான், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர். ஏன்னா அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது. அப்போ உடம்பு நோயாக தான் அவங்க சொல்லுவாங்க. சிலர் வந்து இந்த எறும்பு ஓடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விதமான அந்த சில காரணம், அதுக்கு என்ன ரீசன்னு நமக்கு கண்டுபிடிக்கலாம். நமக்கு என்னடா செய்கிறன்னு இருக்கும், காரணம் இல்லாத அறிகுறிகள். சிலர் வந்து அழுவாங்க, தொடர்ந்து ஒரு தலைவலி, அப்புறம் சாகணுமென்னு நினைக்கிறது,
எப்போவுமே ஒரு கவலையாக இருக்கிறது, மன பதட்டத்தில் இருக்கிறது, இது எல்லாமே மன ஆரோக்கியம் இல்லாததுக்கு அறிகுறி தான். ஆனால் ஒரு தொடர்ந்து இருக்கும்போது நம்ம அது ஒரு மனநோயாக இருக்கலாம். சரியா? அதுக்காக எல்லாம் இருக்கிறவங்களும் மனநோயாக்கள் கிடையாது, வேறு வேறு காரணங்களும் இருக்குது. ஸோ அடுத்து சிவியர் சிம்டம்ஸ். ஒரு மன ஆரோக்கியம் இல்லாத ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பாதகமான அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பிஷன். சிலருக்கு சந்தேகம். அவங்க என்ன சொல்லுவாங்கடா, அந்த சொன்ன மாதிரி எனக்கு பின்னால் யாரோ வந்துக்கிட்டு இருக்காங்க, அதான் டிலூஷன்னு சொல்லுவோம். அதெல்லாம் டிலூஷன்னு சொன்னால் ரொம்ப தவறான ஒரு நம்பிக்கை. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவாங்க, யாரோ தன்னை பின்தொடர்றாங்க. அது அவங்க நம்பிக்கை, உண்மை கிடையாது. ஆனால் அவங்க அதை ஸ்ட்ராங்காக என்ன செய்வாங்க, நம்புவாங்க. இந்த ரேடியோவிலலாம் அவங்கள பற்றி ஒளிபரப்பிகிட்ருக்காங்க இல்லையா, மற்ற ஆக்களெல்லாம் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, ஆனால் அவங்க அதை என்ன செய்கிறாங்க, ஸ்ட்ராங்காக வந்து நம்புவாங்க. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம், எல்லாரும் மேலேயும் சந்தேகப்படுவாங்க. ஒய்ஃப் மேலே சந்தேகம், பேரண்ட்ஸில் சந்தேகம், சொல்லுவாங்க அவங்க நஞ்சு வச்சுட்டாங்க இல்லையா, அவங்க எனக்கு இதை ஏதோ போட்டு கொடுத்துட்டாங்க. அன்றைக்கு ஒரு பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ஏதோ போட்டு கொடுத்து அது நெஞ்சுக்குள்ளே நிற்கிது, ஏதோ ஒரு என்னவோ கம்பியை போட்டு கொடுத்துட்டாங்க. அவள் தாய் கம்பியை போட்டு கொடுப்பாங்களா எனக்கு தெரியலை. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக வந்து சொல்லுவாங்க. ஒரு தவறான ஒரு இது சந்தேகங்கள் இருக்கும் அவங்களுக்கு. ஹலுசினேஷன் சொல்கிறது உண்மையா? இப்போ நம்ம பார்க்கணுமெண்டா, இப்போ இந்த இது இருக்குன்னா எனக்கு பார்க்கும்போது தான் சொல்லலாம் இதில் ஒரு லேப்டாப் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இது இல்லாமலே இதில் ஒரு லேப்டாப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டிமுலஸ் இல்லை, தூண்டுதல், அதுக்கு ஒரு சாமான் இல்லை வெளியில், ஆனால் அவங்களுக்கு தெரியும் அது. அதுதான் ஹலுசினேஷன். பெர்செப்ஷன் வித்தவுட் ஸ்டிமுலஸ், அதாவது உணர்றது ஆனால் அதுக்குரிய இது இருக்காது. இப்போ கேட்கும், யாரோ பேசுகிற மாதிரி கேட்கும், ஆனால் அவங்களுக்கு ஆனால் யாரும் பேச மாட்டாங்க. அது வந்து முக்கியமாக வந்து சிட்சோப்ரீனியாண்ட நோயில் ஒரு அறிகுறி. இதில் ஏதோ ஓடுற மாதிரி தெரியும், ஆனால் கரப்பத்தான் ஏதோ ஊடுற மாதிரி சொல்லுவார், மேலே இருந்தால் படுத்துட்டு போகுதுன்னு, ஆனால் கரப்பத்தான் இருக்காது. சரி, அது வந்து ஹலுசினேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்டடியில் ஒரு பிராமின் ஃபேமிலியோட சம்மந்தப்பட்டது தான். அதாவது சொல்ல மனச்சிதைவு நோய், அனைமான் சிட்சோப்ரீனியா, யாராவது அவங்கள ஆர்டர் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு யாரோ அவங்கள சூசைட் பண்ண சொல்லி நெருப்பை பற்ற வைக்க சொல்லி மண்ணெண்ணெய் ஊற்றி நெருப்பை பற்ற வச்சு செத்தே போயிட்டாங்க. அது சம்படிஸ் அந்த அவங்க யாரோ சொல்கிறாங்க அவங்க காதில், இதை பண்ணுங்க 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 பண்ணுங்க, அப்படி அவங்களுக்கு கேட்கும். ஹலுசினேஷன். ஆனால் என்ன காரணம்டா, குடும்பத்தாக்களும் என்ன செய்யல, அந்த பாராதூரத்தை புரிஞ்சிக்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, வேலை இல்லாட்டி பொருளாதார பிரச்சனை, அப்போ ஒய்ஃப் தனியாக, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிடும், மனநோய், மருந்து குடிக்கிறாங்களா, அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்யல நம்ம. இப்போ அந்த அம்மா செத்தா அந்த 2 பிள்ளைகளும் அனாதை தானே. கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து சரியாக ஒரு நேரம் கவனிச்சிருந்தால், மேபி கர்மா ட்ராமா வேறு விஷயம், ஆனால் நம்முடைய கடமையை நம்ம சரியாக செய்தோமா, நம்ம அவங்கள அக்கறை கடுத்துனோமா, மருந்து கொடுத்தோமா, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோமா, என்ன ஹெல்ப் பண்ணோம், அந்த விஷயமே இருக்குது. ஸோ அப்போ அதனால தான் இந்த சிம்டம்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய சீலன் சொன்னார், நிறைய இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் கவனமாக அவதானித்து நீங்கள் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹெல்ப் நம்ம கொடுக்கணும். மற்றது அப்நார்மல் பிஹேவியர். ரோட்டில் பாருங்கள், சிலர் பேசிக்கிட்டே போவாங்க, சிரிச்சுக்கிட்டே போவாங்க, வித்தியாசமாக உடுத்திட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த அப்நார்மலாக நடந்துக்குவாங்க. சிலர் வந்து அதான் பேசி சிரிக்கிறது, தனக்குள்ளேயே வன்முறையாக நடந்துக்கிறது, தன்னுடைய சிலர் குளிக்க மாட்டாங்க, சாப்பிட அந்த நேரத்துக்கு ப்ரஷ் பண்ண மாட்டாங்க, அவங்களோட ஹைஜீனில் அவங்களுடைய சுகாதாரம், அவங்களோட நாளாந்த வாழ்க்கைக்குரியதையும் செய்ய மாட்டாங்க. சிலர் வந்து தங்களுடைய வேலைகளை ஜொப்புக்கு போக மாட்டாங்க, அடிக்கடி அப்சன்ட் போடுவாங்க. ஸோ சோஷியல் சமுதாயத்தில் அவங்களோட நடவடிக்கைகள் முரண்பாடாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மன ஆரோக்கியம் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதுக்கான அறிகுறிகள் நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், கவனமாக அவதானிக்கணும். அதாவது இப்படி தான் சில விஷயம் நான் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. பட் தொடர்ந்து அவங்கள அது பாதிச்சுச்சுன்னா, அவங்க தொடர்ந்து அப்படியே இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு மென்டலி இல்லை ஏதோ இருக்குது, அவங்க சைக்காட்ரிக் ஒப்பீனியன் கவுன்சிலிங் தேவையாக இருக்கும். ஸோ அதில் சில முக்கியமான மனநோய்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதில் ஒன்று ஆங்ஸைட்டின்னு சொன்னால் என்ன, மனப்பதட்டம்.
பதட்டம் தானே. சில எப்போயுமே ஒரு ஆங்ஷியஸாக டென்ஷனாக இருப்பாங்க, ஆங்ஷியஸாக இருப்பாங்க. அது கொஞ்சம் ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு எக்ஸாமாலேயோ இல்லாட்டி வாழ்க்கையில் வர ஏதாவது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் போயிடும். ஆனால் இது எப்படி இருக்குமென்னு சொன்னால், ஒரு 6 மாதத்துக்கு 50% அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் கவலை. அதில் ஒவ்வொரு விதம் இருக்குது பாருங்கள். ஜென்ரலைஸ் ஆங்ஸைட்டி டிஸார்டர்ன்றது 6 மந்த்ஸாக 50% ஆஃப் த டைம் அவங்க வந்து ஆங்ஸியஸாக இருப்பாங்க. பிள்ளைகள் நேரத்துக்கு வந்துச்சான்னு கவலைப்படுவாங்க, அது சரியாக நடக்கலை, பேங்கில் காசு போடையான, பில்லு கட்ட இல்லை, எதுக்கு எடுத்தாலும் என்ன ஒரு சம்பவம் இருக்காது, பல சம்பவங்கள் அவங்க என்னவாக இருக்கும், ஆங்ஸியஸாக டென்ஷனாக இதாகவே இருப்பாங்க, பாதிக்கப்பட்டு மனநிலை. ஆனால் அவங்க மறந்துடுக்க மாட்டாங்க. எந்த நேரம் அப்படி இருந்தால் ஒரு 6 மாதமாக அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கவலை, எதுக்கு எடுத்தாலும் பயம். ஸோ அது வந்து ஜென்ரலைஸ் ஆங்ஸைட்டி டிஸார்டர். சரியா? அந்த மாதிரி லாங் டைமுக்கு இருந்தால் பெட்டர் ஆகும், அவங்க ஏதாவது மருந்து எடுத்து கவுன்சிலிங் போனால். அடுத்தது பேனிக் டிஸார்டர். சிலருக்கு திடீர்னு எடுத்தால் போல நெஞ்சு வலிச்சு ஹார்ட் அட்டேக் மாதிரி இப்படியெல்லாம் குளிர்ந்துக்கிட்டு ஒரு மயக்கம் மாதிரி தலை சுற்றிக்கிட்டு வேகம் வேகமாக மூச்செடுக்க முடியாமல் மூச்சடைக்கிற மாதிரி இப்படி அந்த மூச்சு வேகம் வேகமாக எடுத்த உடனே அந்த என்ன நடக்குமென்னு சொன்னால், அந்த கால்சியம், அந்த கார்பன் ஆக்சைடு வெளியில் கூட போனோடனே கை காலெலாம் இப்படி சுருண்டுரும், இப்படி ஆயிரும். அப்படி ரொம்ப நம்ம பார்த்துருக்குறோம் யங் ஆட்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வரது. அனைவரும் சொல்லுவாங்க ஈடிவிக்கு போயிடுவாங்க. இப்போ எனக்கு தெரியும், என்னுடைய ஒரு ரிலேஷன் அப்படி தான். அது போய் ஈடிவியில் போய் இசிஜி எடுத்து கார்டியாலஜியை பார்த்து, அப்புறம் கார்டியாலஜி இல்லை அது உங்களோட நீங்கள் ஏதோ இதுதான் பிரச்சனைன்னு அப்புறம் சைக்காட்ரிட்ட அனுப்புவாங்க. ஏதாவது பிள்ளைங்கிட்ட அது திடீர்னு ஒரு பயம் வரும் அவங்களுக்கு, பேனிக் அட்டாக். சரி, அதனாலே அவங்க வெளியில் போய் பயப்படுவாங்க. ஏன்னா இது வெளியில் வந்துட்டா, போகிற இடத்துல வந்துட்டா யார் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அடுத்தது வந்து ஃபோபியா, பயம். சிலருக்கு வந்து என்ன முன்னால் பயம், பேச பயம், அப்புறம் என்னது ரொம்ப ஒரு பயம், அது கரப்பத்தானுக்கு பயம், எலிக்கு பயம், பூனைக்கு பயம், லிஃப்ட்டில் போக பயம். அது ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஆனால் ரொம்ப அவங்கள பாதிக்குன்னு வைங்களே, அவங்க இதுக்குள்ளே முடங்க வச்சிடுது வீட்டுக்குள்ளேயே. இல்லை அவங்களுக்கு அவங்களால ஒன்று நார்மலாக நடந்துக்க முடியாமல் இருக்குன்னா நம்ம கவனம் எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, சமாளிச்சுட்டு போகிறாங்கன்னா வேறு விஷயம். பட் ரொம்பவுமே அவங்கள பாதிக்குது. சிலர் வந்து ஒரு இது போக மாட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷன் போக மாட்டாங்க, ஆக்களோட பழக மாட்டாங்க, யார் என்ன நினச்சிடுவாங்களோ, யார் என்ன தப்பாக எண்ணிடுவாங்களோ, ரொம்ப பயம். சரி, ஒரு ஸ்பெசிஃபிக் பொருட்களுக்கு இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் ஃபோபியாண்டு ஒரு சமுதாயத்தில் போய் முன்னுக்கு போகிறதுக்கு, ஒரு க்ரௌடில் போகிறதுக்கு அப்படியான பயங்கள் இருக்கும். ஸோ அது வந்து ஃபோபியான்னு சொல்லுவோம். அடுத்தது ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், ஓசிடி. சரி, நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பயப்படாதீங்க. சரியா? கதவை பூட்டிட்டு எத்தனை தரம் போய் செக் பண்ணுவீங்க? யார் செக் பண்ணுவீங்க? 2-3 தரம் போய் கதவை. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி செக் பண்ணுவீங்க. கொஞ்சம் இருக்கும். ஆனால் அது பெரிய, சரி 3 தரம் செக் பண்ண சொல்கிறேன். ஆகாக்க 6 மணி நேரத்துக்கு சொல்கிறேன், இந்த பாரு நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன், என்னை திருப்பி காய்ச்சல் கொடுக்காத சொல்லிவிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரியா? ஆனால் அது சிலருக்கு ரொம்ப ஓவராக இருக்கும். அதாவது ஒப்சஷன்னா ஒரு தாட், ஒரு பயம், ஒரு எண்ணத்தை உருவாக்குது. அது ஒரு செயலை செய்ய என்ன செய்யுது, நம்மளை கம்பல்ஷன், அது நம்மளை கம்பல் பண்ணுது. இப்போ சிலர் பாருங்கள், அது கிருமி, எந்த நேரம் கையில் ஏதோ கிருமி பட்டவோ அடிக்கடி போய் கை கழுவுவாங்க, ரிக்கரண்ட் ஹேண்ட் வாஷிங். சரியா? எங்கிட்ட ஒரு டாக்டர் இருந்தார், அவருக்கு அப்படி அந்த பழக்கம் இருக்குது. யாருக்கும் தெரியாமல் வந்து டக்குன்னு டப்பத்துலேருந்து கை கழுவிட்டு போயிடுவார், யாரும் பார்த்துடக்கூடாதுக்கு. அவர்கிட்ட ஒரு பேனையை வாங்கினா திருப்பி வாங்க மாட்டார், வச்சுக்கிங்கன்னு கொடுத்துருவார். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு. ஆனால் அதை அவங்க வாழ்க்கையை அவங்க நார்மலாக கொண்டு போவாங்க. ஆனால் சம்டைம்ஸ் பாருங்கள், நான் பார்த்துருக்குறேன், ஒரு பேஷண்ட் உண்டு, ஒரு சுரட்டை எடுத்து தேய்ச்சி இப்படிலாம் புண்ணு, ஏனெண்டா அந்த அவ்வளோ ஊத்த அவர் நினைக்கிறார், உடம்புல அவ்வளோ ஊத்தேன்னு போய் அது தேய்ச்சி. இப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்போது, அது ரொம்ப பாதிப்பை உருவாக்கும் போதே அவங்க கட்டாயம் என்ன செய்யணும், அதுக்கு வைத்தியம் நம்ம பார்க்கணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் இருக்கும், அந்த கதவை போட்டி பார்க்குறது, திறப்பை வச்சா சரியா, ஏன்னா அது ஒரு பயம், கேஸ் மூடாட்டி இப்போ பற்றிட்டுன்னா. ஸோ ஒரு சின்ன பயம் வந்து என்ன செய்யுது, அந்த மாதிரியான செயல்களை செய்ய வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆங்ஸைட்டி இருந்தால் நமக்கு ஹார்ட் ரேட் கூட இருக்கும், ப்ரெஷர் கூடும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம், இல்லை ஏதாவது ஒரு கவலை, ஒரு ஜாப்புக்கு அவங்களுக்கு இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணிப்பட்டாங்க, மெடிக்கல் ஃபெயிலியர் ஆகிட்டு, ப்ரெஷர் எல்லாம் எப்படி இருக்கும்,
ஹையாக இருக்குது. நிறைய பார்த்துருக்குறேன் இல்லையா? ஹார்ட் ரேட் கூடும், ப்ரெஷர் கூடும், ரெஸ்பிரேஷன் ரேட் கூடும், டென்ஷன், தலைவலி, உடம்பு வலி, டென்ஷன், மசில் டென்ஷனால் பல வலிகள் வரும். உங்களுக்கு தெரியும். அடுத்தது வேருக்கும் ஓவராக பயப்பட்டீங்கன்னு சொன்னால். மற்றது என்ன? கேஸ்ட்ரைட்டிஸ். அதுக்கும் என்ன காரணம்? ஆங்ஸைட்டி. எக்ஸாம் நேரம் லூஸ் மோஷன் போகிறது, கேஸ்ட்ரிக் வர்றது, அப்புறம் தலை சுற்று, கையெல்லாம் விரைக்கிறது, நெஞ்சு வலி, காரணமே இருக்காது. யங் ஏஜில் நிறைய பேர் வருவாங்க. என்ன? இதான் மென்டல் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம் உண்மையாக வருத்தக்காரன் கொஞ்சம் பேர் தான்.